என்னாச்சு பாஸ்? ஸ்ட்ரெச்சரிங் அவைலபிள் இல்ல டாட். நாம இவள கையில தான் தூக்கிட்டு போகணும். சரி ஆயுஷ் கான ஆப்ஷன் இல்ல. ஆயுஷ் பத்திரமா தூக்கிட்டு போங்க. சீக்கிரம். உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்க உள்ள கூட்டிட்டு போங்க, நான் டாக்டர் கூட்டிட்டு வரேன். நாங்க டாக்டர் சர்மா சார் கிட்ட பேசியாச்சு. டாக்டர் இங்க பாருங்க. என்ன ரிஷி இது? ரிஷிய தானே பாம்பு கடிச்சதா சொன்னீங்க? ஆமா அவனை தான் கடிச்சதா. ஆனா இப்ப வாயால விஷத்தை உறிஞ்சி எடுத்துட்டான். வாட்? யா டாக்டர், விஷம் உடம்புல பரவி இருக்குமே, உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும். உனக்கு ஒண்ணும் இல்லல? நான் ஓகே தான். அதுக்கு லட்சுமி தான் காரணம். தயவு செஞ்சு எப்படியாவது என் வைஃபை காப்பாத்துங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்க ஃபார்ம்ல சைன் பண்ணிடுங்க சார். ஐயோ, எத்தனை ஃபார்ம்ல வேணாலும் நான் கையெழுத்து போடுறேன். முதல்ல என்னோட வைஃப்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க. எப்படியாவது அவளை காப்பாத்துங்க ப்ளீஸ். முதல்ல சிச்சுவேஷனை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. சாரி சார். கம் ஆன் ரிஷி, கம். மல்லிஷ்கா, அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க? ரிஷிக்கு என்ன ஆச்சு? நல்லா இருக்கான்ல? நல்லா இருக்கா. அதோ நீலமும் வீரும் வராங்க. வீர், சீக்கிரம் வா. மல்லிஷ்கா, இதெல்லாம் என்னது? பாம்பு ரிஷியை கடிச்சுதா சொன்னாங்க. ஆனா இங்க ரிஷி லக்ஷ்மியை தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கா. அவன் என்ன திரும்பி கூட பார்க்கல. அப்படின்னா ஏண்டி அங்க நின்னுட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. டாக்டர் ப்ளீஸ் சீக்கிரம் செக் பண்ணுங்க. இவ ஆன்டிடோட் ரெடி பண்ணுங்க. இவ சரியாயிடுவாளா டாக்டர்? விஷம் உடம்புக்குள்ள போகாம இருந்தா பிரச்சனை இல்ல. விஷம் கொஞ்சமாவது உடம்புக்குள்ள போயிருந்தாலும் அப்ப காப்பாத்துறது கஷ்டம் தான். கஷ்டம்னா என்ன சொல்றீங்க டாக்டர்? இப்போ உங்களுக்கு விளக்கி சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்ல. விஷத்தோட தன்மை ரொம்ப தீவிரமா இருக்கு. ஒவ்வொரு செகண்டும் அவங்களுக்கு ஆபத்து தான். ப்ளீஸ் லெட் மீ ஸ்டார்ட் தி ட்ரீட்மெண்ட். டாக்டர் என்னப்பா சொல்றாரு? எல்லாரும் வெளில வாங்க, அவங்கள வேலை செய்ய விடுங்க. காட்டன் சீக்கிரம் கொடுங்க. அம்மா தாயே, எங்க வீட்டு மகாலட்சுமியை காப்பாத்து. உட்காருங்க. எல்லாரும் இங்கதானே இருக்கோம். யூ டோன்ட் வரி, எல்லாமே சரியாயிடும். சரியா? ரிஷி, நீ நல்லா இருக்கலப்பா? நீ டெரஸ்ல என்ன பண்ணிட்டு இருந்த? அதுவும் அந்த நேரத்துல லக்ஷ்மி கூட ஏதாவது சண்டையா? இல்ல லக்ஷ்மி கூட எந்த சண்டையும் இல்ல. இன்ஃபேக்ட் லக்ஷ்மி தான் வீட்டுக்குள்ள வாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. நான் தான் அவ பேச்ச கேட்கல. How can I be so stupid? நான் எதுக்காக அப்படி பிஹேவ் பண்ணேன்னு எனக்கே இன்னும் புரியல. இப்படி ஒரு தப்பை நான் பண்ணிருக்கவே கூடாது. டாக்டர், லக்ஷ்மியோட நிலைமை இப்ப எப்படி இருக்கு? நம்ம பயந்த மாதிரி ஆயிடுச்சு. விஷம் உடம்பு முழுக்க பரவி இருக்கு. அதிகமா இல்ல, ஆனா பரவி இருக்கு. இன்ஜெக்ஷன் நான் போட்டிருக்கேன். மெடிசன்ஸும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். How could you do this? ரிஷியோட உடம்புல இருந்து விஷத்தை எடுக்க லட்சுமிக்கு எப்படி நீங்க அனுமதி கொடுத்தீங்க? எக்ஸ்பர்ட் தான் இதை செய்யணும்னு நான் சொன்னல. சாதாரண மக்கள் இதை செய்யக்கூடாதுன்னு சொன்னேன். இப்ப லட்சுமியோட நிலைமை என்னாச்சு பாத்தீங்கல்ல? சாரி டாக்டர், ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க. ட்ரீட் பண்ணிடலாம்ல? அவளுக்கு சரியாயிடும்ல? ஐ எம் சாரி. இப்ப நான் எதுவுமே சொல்ல முடியாது. அரை மணி நேரம் கழிச்சு தான் சொல்ல முடியும். விஷத்தோட தீவிரத்தை கவனிக்கணும். அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எதுவுமே சொல்ல முடியும். இப்ப எதுவுமே சொல்ல முடியாது. லட்சுமிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவளை காப்பாத்து. அவளுக்கு ஒன்னும் ஆகாதுமா, பயப்படாதீங்கம்மா. ரிஷி எங்க போனா? அவ இப்ப வந்துடுவாங்க. மலிஷ்கா சொல்றத கேளு. என்னாச்சுனாவது ஏதாவது சொல்லிட்டு போ. எதுக்கு இப்படி ரியாக்ட் பண்ற? அத சொல்லிதான் ஆகணுமா? என்னாச்சு? இங்க பாரு, என்னாச்சுன்னு சொல்லல. உங்க வீட்டுக்கு நான் கால் பண்ண, உங்க வீட்ல இருக்கவங்க கிட்ட நான் சொன்னேன் ரிஷியை காப்பாத்துங்கன்னு நான் சொன்னேன். ஏன்னா வீடியோல நான் இருந்தேன். அந்த பாம்பை பார்த்த உடனே என்னோட நிலைமை அப்படியே மோசமா போயிடுச்சு. அதுக்கப்புறம் உன்னோட போன் வேற கட் ஆயிடுச்சு. எனக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு. என்ன பண்ணனும் கூட எனக்கு தெரியல. நான் எதுவுமே பார்க்கல, எதை பத்தியும் நான் யோசிக்கல. நேரா கார் எடுத்துக்கிட்டு வந்துட்டு வர வழியில ஆக்சிடென்ட் வேற ஆச்சு. ஏன்னா எனக்கு நீதான் முக்கியமா இருந்தது. நானும் இங்க வந்தேன். நான் எப்பவும் இங்க வந்துட்டேன். ஆனா என் ரிஷி இல்ல.
என் ரிஷி என்ன திரும்பி கூட பார்க்கல. ஏன்? ஏன்னா அவன் லக்ஷ்மியை தூக்கிட்டு இருந்தானே. உனக்கு அவன் மேல அக்கறை, என் மேல அக்கறை இல்ல. என்னோட லைஃப்ல நான் எதுவுமே யோசிக்கல. என்னோட ரிஷி என்னோட ஃபியூச்சர் கனவுன்னு உன்னை மட்டும் தான் யோசிச்சேன். ஆனா நான் இங்க வந்தப்ப நீ என்ன திரும்பி கூட பார்க்கல ரிஷி. ஐயோ, அனுஷ்கா நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? நான் எப்படி பார்க்க முடியும்? என் நிலைமை மோசமா இருக்கும்போது உன்னை எப்படி பார்க்க முடியும்? அததான் நானும் சொல்றேன். உன் நிலைமை மோசமா தான் இருந்தது. அதுக்கு யார் காரணம்? உள்ள இருக்காளே அந்த லக்ஷ்மி தான் காரணம். நீ உன்னோட மலிஷ்காவை நீ திரும்பி கூட பார்க்கல. உனக்கு என்ன பத்தி கவலையே கிடையாது. ஜஸ்ட் லக்ஷ்மியை பத்தி மட்டும் தான் உனக்கு கவலை. நான் அவளுக்காக கவலைப்பட்டேன். இப்பவும் கவலைப்படுற மனுஷ்கா. லக்ஷ்மி என்னோட உடம்புல இருந்த விஷயத்தை இப்ப அவளோட உடம்புல ஏத்துக்கிட்டா. இத பண்ணதுனால அவளோட உயிரே ஆபத்துல இருக்கு. ஆனா அதை பத்தி அவ கவலைப்படல. இன்ஃபேக்ட் இது ரிஸ்கியான வேலைன்னு டாக்டர் சொன்னாரு. இங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவ அதை எனக்காக தான் பண்ணா. என்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக. மறுபடியும் அவ லைஃப் இப்ப டேஞ்சர்ல இருக்குன்னா அவ அதை யாருக்காக பண்ணா? எனக்காக. அந்த சிச்சுவேஷன்ல வேற வழி இல்ல, அதுக்காக தான் அவளை தூக்கிட்டு போனேன். நான் ஒன்னும் அவளை ரொமான்ஸ் பண்றதுக்காக தூக்கிட்டு போல. அப்ப எனக்கு ஸ்ட்ரெச்சரும் கிடைக்கல. ப்ளீஸ் மலிஷ்கா, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். டாக்டர் இதையும் சொன்னாரு. அவளோட இந்த நிலைமைக்கு முழு காரணமும் நான் மட்டும் தானா. இப்போ அவளோட உயிருக்கும் கேரண்டி இல்ல. அவ உயிரோட திரும்பியும் வரலாம், வராமலையும் போகலாம். ப்ளீஸ் மலிஷ்கா, நான் இதை புரிய வைக்க தான் முயற்சி பண்ண. சோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. அவளுக்காக நீ காட்டுற இந்த கேரையும் கன்சர்னையும் நான் தான் பாக்குறேன்னு. என்கிட்ட நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு உனக்கு புரியுது இல்ல? உன்னோட இந்த கேரும் இந்த கன்சர்னும் உனக்கு அவ யாருங்கிறத எனக்கு ப்ரூவ் பண்ணுது. அவ கொஞ்சம் கொஞ்சமா உன்னோட லைஃப்ல வந்துகிட்டே இருக்கா. அண்ட் ப்ளீஸ் இந்த எமோஷனல் பேச்செல்லாம் பேசி நீ எனக்கு புரிய வைக்க தேவையில்லை. நான் எல்லாத்தையும் கண்ணால பாத்துட்டேன். சோ ஜஸ்ட் ப்ளீஸ் மலிஷ்கா, ஜஸ்ட் ஸ்டாப் இட். என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? அவ நிலைமைய பார்த்தல. அவ அங்க உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்கா. ஆனா நீ என்னடா? God damn it man. மலிஷ்கா, நீ ஒரு விஷயத்தை யோசிச்சு பாத்தியா? அவ என்னோட உயிரை காப்பாத்திருக்கா. நீ அதை தான் பார்க்கணும். ஆனா இல்லையே, நீ அதை தவிர. டோன்ட் டிக்டேட் மீ ரிஷி. ஆமா, நீ என்கிட்ட என்ன சொன்ன? நான் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுவேன்னு சொன்னியே. யூ ரிமெம்பர்? நீ எல்லாத்தையும் எனக்காக சால்வ் பண்ணுவேன்னு சொன்னியே. நீ எனக்கு மட்டும் தான் சொந்தன்னு சொன்னியே. மலிஷ்கா, நான் உனக்கு மட்டும் தான் சொந்தம். அது எப்படி? இப்படிதான் எனக்கு சொந்தமா? நான் வந்தப்ப நீ என்ன பார்க்க கூட இல்ல. ஏன்? நீ அவ்வளவுதான் பார்த்துட்டு இருந்த. உனக்கு அவ மேலதான் அக்கறை இருக்கு. அவ மேல அக்கறை இருக்கு. என்ன லக்ஷ்மிக்கு என் மேல அக்கறை இருக்கு. அண்ட் இதுல என்ன தப்பு இருக்கு? என்னோட ஃபேமிலில யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனா நான் அவங்கள கேர் பண்ணுவேன். அவ உன் ஃபேமிலி இல்ல ரிஷி. ஆனா என் ஃபேமிலி கூட தான் இருக்கா. அதுவும் ஒரே வீட்ல. அதுவும் அவ வந்ததுக்கு காரணம் நீதான். அதனால அவ முன்னாடி நீ என்ன பார்க்க மாட்டியா? அவ இறந்துட்டா நீ என்ன பார்க்கவே மாட்டே, என்கிட்ட பேசவே மாட்டே. அப்படிதானே? Just stop it. என்ன வளர? உனக்கு என்ன பைத்தியமா? எதுக்காக நீ இப்படி குழந்தை மாதிரி நடந்துக்கற? Come on மலிஷ்கா, just try to understand. I swear நான் உன்னை கவனிக்கவே இல்ல. தேவையில்லாம இப்படி ஹாஸ்பிடல்ல டிராமா பண்ணாத. டிராமாவா? இதெல்லாம் உனக்கு டிராமா மாதிரி தெரியுதா? என்னோட அன்பு, என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் உனக்கு டிராமாவா தெரியுது. ரொம்ப நல்லது. நான் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டேன். போதுமா? நான் இங்க இருந்து போறேன். மலிஷ்கா, விடு. மலிஷ்கா, விடு ரிஷி. நான் சொல்றது கேளு. மலிஷ்கா, calm down. என்ன விடு. I'm sorry and just calm down. Please. இது மலிஷ்கா, இது நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. நான் உன்கிட்ட அப்பவே சொன்னேன்ல, அவ உறவை முறிச்சு கொன்னு. ஹோ, I see. மறுபடியும் நீ என்ன மூட்டாளாக்கிட்டல? மலிஷ்கா, சரி. அப்படி இல்ல. அப்படி அம்மா தாயே, லக்ஷ்மி எங்க வீட்டு பையனை காப்பாத்த அவ விஷம் குடிச்சிருக்கா. அவளை காப்பாத்துமா, அவளை காப்பாத்து. எனக்கு அவ வேணும். அம்மா அழாதீங்க, எதுவும் ஆகாது. எப்பவும் அந்த பொண்ணு தப்பிச்சிருவா இல்ல? இந்த தடவையும் அந்த பொண்ணு தப்பிச்சிருவா. இது என்ன பெரிய விஷயமா? அவ உயிரை பணைய வச்சு தப்பிச்சிரும் அது இதுன்னு பேசிட்டு இருக்க. என்ன புரியல? அவளும் மனுஷன்ற. உன்ன மாதிரி அவள மாதிரி எல்லாரையும் அவளுக்கும் அடிப்பட்டா வலிக்கும் வேதனையும் இருக்கும். வாழ்வா சாவான் போராடிட்டு இருக்கா நம்ம குடும்பத்துக்காக. அண்ணா, நான் அவளை சூப்பர் உமன்னு பாராட்டிட்டு இருக்கேன். நான் விளையாட்டா சொல்லிட்டு இருக்கேன். விளையாடுறதுக்கான நேரமா இது? கரிஷ்மா, நீ எப்பையில இருந்து இப்படி ஆயிட்ட? கொஞ்சம் கூட ஃபீலிங்கே இல்லாம பேசுற. யார பத்தியும் யோசிக்க மாட்டேங்கிற. கருணையே இல்லாம இருக்க. கருங்கல் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்க. இந்த மாதிரி பேசாத. மைண்ட் இட். டாக்டர், விஷத்தை முறியடிக்கிறதுக்கு நாங்க லக்ஷ்மிக்கு ஆன்டிவெனம் இன்ஜெக்ஷன் கொடுத்திருந்தோம். ஆனா அந்த மருந்து இப்ப அவ உடம்புல வேலை செய்யல. மை காட், என்ன சொல்ற? அப்படின்னா அவ்வளவு பவர்ஃபுல்லான விஷம். ரிஷி நல்லா இருக்கால டாக்டர்?
ரிஷி உடம்புல இருந்து தான் லக்ஷ்மி எல்லா விஷயத்தையும் எடுத்துட்டாங்களே. இருந்தாலும் ரிஷியை நாங்க ஒரு தடவை செக் அவனுக்கு பண்ணிட்டோம். ஒண்ணும் ஆகாதுல்ல டாக்டர்? அவன் நல்லா இருக்கான்ல? இப்ப வரைக்கும் எதுவும் பிரச்சனை இல்ல. டாக்டர் டாக்டர் இன்ஜெக்ஷன் கிடைச்சிருச்சு. சீக்கிரம் லக்ஷ்மி கூட ஓகே டாக்டர். நீங்க ரிஷியை ஒரு முறை செக் பண்ணிடுங்க. லக்ஷ்மிக்கு தான் இன்ஜெக்ஷன் கிடைச்சிருச்சு இல்ல? டாக்டர் இவகிட்ட நான் பேசுறேன். நீங்க போய் உங்க வேலையை லக்ஷ்மியை காப்பாத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்பதானே அவர் சொன்னார் அவனை செக். என்ன பண்றீங்க? நான் கேட்க வேண்டியதை நீ என்கிட்ட கேக்குறியா? என் பையன் உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நான்சென்ஸ். முதல்ல என் பையனை காப்பாத்துன்ற. எப்ப பார்த்தாலும் என் பையன், ஏன் கௌரவம், ஏன் அந்தஸ்து. எப்ப பார்த்தாலும் மீ bloody myself, மீ சுயநலத்தை விட்டு வெளியே வந்து உலகத்தை ரிஷிய உன் கண்ணால பாக்குறல்ல, அவனுக்கு ஒண்ணு ஆகல, ஓடிட்டு இருக்கான். அப்புறம் என்ன? அதுக்கு காரணம் யாரு? தன்னோட உயிரை கொடுத்து உன் புள்ளைய காப்பாத்தினது லக்ஷ்மி. அவளை பத்தி கவலை. டாக்டர் அவளை காப்பாத்த போறாரு, அவர் டைம் வேஸ்ட் பண்ற, அவர் வேலையை கெடுக்கிற. என் பையன் ரிஷிய காப்பாத்துங்கன்ற. இல்ல நிலா, நான் உன்கிட்ட இதை எதிர்பார்க்கவே இல்லை. நானும் உங்ககிட்ட இதை எதிர்பார்க்கவே இல்லதா. யார்கிட்ட நீங்க பேசிட்டு இருக்கீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நல்லா யோசிச்சுதான் பேசிட்டு. என் வாழ்க்கையில முறையா நல்லா யோசிச்சு உங்ககிட்ட பேசிட்டு. இத நீ கேட்டுதான் ஆகணும். ஏன்னா நம்ம குடும்பத்துல இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மனிதாபிமானம் செத்துக்கிட்டு வருது. இனி நான் இருக்கும்போது அப்படி நடக்க விட மாட்டேன். லக்ஷ்மி, அவகிட்ட இருந்து நீங்க எல்லாம் கத்துக்குங்க. அடிப்படை நன்றி உணர்வு உங்களுக்கு இருக்கணும். தன்னோட உயிரை தந்து புருஷ உயிரை காப்பாத்திருக்கா. ஏன் தன்னோட புருஷனை அவ அந்த அளவுக்கு நேசிக்க. இனி உன்கிட்ட இத பத்தி பேசுறதுக்கு எனக்கு சுத்தமா விருப்பமே இல்லை. அவளை புரிஞ்சுக்கோ. அவ பண்ணதை நினைச்சு பாரு. உன் புள்ள ரிஷி உயிரை காப்பாத்தினவன். ரிஷி மேல இருக்கிற பாசத்தை கொஞ்சம் இவளுக்கும் காட்டு. இதுலயும் கௌரவம் தேவையா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணு மேல கருணையே வரலையா உனக்கு? அம்மா, நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா நீங்க என்ன தடுக்க. எல்லாரும் தயவு செஞ்சு கண்ணை திறந்து பாருங்க. எந்த நேரத்துல லக்ஷ்மிக்கு என்ன கிடைக்க வேண்டி இருந்தாலும் அவளுக்கு கிடைக்கும். இனி இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் அவளை மதிச்சுதான் டாக்டர் அவ உயிரை காப்பாத்த போராடு. ஒரு சாதாரண மனுஷியா யோசிச்சு பாருங்க. இப்ப அவளுக்கு தேவையானதெல்லாம் நம்மளோட அன்பு, நம்மளோட பாசம், நம்மளோட பிரார்த்தனை, அது மட்டும் போதும். And mind, இனி வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் நான் சொன்ன வார்த்தைகளை நினைச்சு நடந்து இல்ல நான் விட மாட்டேன். மனுஷ்கா, நடிக்கிறேனா? நான் டிராமா பண்றேனா? சரி மனுஷ்கா ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இதோ இந்த ரிங் நான் உண்மையிலே காட்டினேன், உன் கண்ணு முன்னாடி தானே. ஆனா இந்த 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 ரிங்க லக்ஷ்மி தான் எனக்கு போட்டு விட்டா. உன்னை ஃபோர்ஸ் பண்ணாலா? வாட்? நாளைக்கு வந்து சொல்லுவேன். அவ வற்புறுத்தி என்ன லவ் பண்ண சொன்னானு. அவ வற்புறுத்தி என் மனசுல இடம் பிடிச்சிட்டா. வற்புறுத்தி எனக்கு மனைவியா மாறிட்டா. வற்புறுத்தி என் குழந்தைக்கு அம்மாவாயிட்டா. அப்படிதானே? போதும் ரிஷி, இந்த நாடகத்தெல்லாம் நிறுத்து. மனுஷ்கா, enough. Just calm down. நான் சொல்றத கேளு. நான் சொல்ல போறதை நீ கேளு. லக்ஷ்மி கூட உறவை முடிச்சுக்கோன்னு சொன்னேன்ல, நீ அதை பண்ணல. அதனால இன்னைக்கு நான் உன்னோட உறவை முறிச்சுக்கிறேன் ரிஷி. Everything is over. எல்லாம் முடிஞ்சாச்சு. அதோட இதுக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணாத ரிஷி. உன்னை நான் பிளாக் பண்றேன். Leave me. மனுஷ்கா, are you mad? என்ன உளறிக்கிட்டு இருக்க? எதையும் புரிஞ்சுக்காம நீ உன் இஷ்டத்துக்கு கத்துற. மனுஷ்கா, இங்க பாரு, நான் சொல்றது கேளு. Stop. Don't you dare touch me. நேரா உன் பொண்டாட்டி கிட்ட நீ போ. அந்த லக்ஷ்மி கிட்ட போ. மனுஷ்கா, நம்ம உறவு முடிஞ்சிருச்சு. It's over, ரிஷி. மனுஷ்கா, உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நான் ஒன்னும் பேசல. முடிவு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதோட உனக்கு என்ன நல்லா தெரியும். நான் என்ன டிசைட் பண்றேனோ அதுதான் ஃபைனல். So Mr. Rishi Oberoi, I am breaking up with you. நாம பிரிஞ்சிட்டோம் ரிஷி. It's over now. And இப்ப என் பின்னாடி வராத. மனுஷ்கா, God.
லக்ஷ்மிக்கு இப்ப நான் தேவை. எனக்கு புரியுது லக்ஷ்மி மேல உங்களுக்கு இருக்கிற அன்பு பாசம். அது எனக்கு புரிய வைக்கிறதுக்கு இப்படி கத்தணுங்கிற அவசியம் கிடையாது. அவ உங்களை அப்பான்னு தான் கூப்பிடுறா. நீங்க சோனியாவை பாக்குற மாதிரி தான் அவளையும் பாக்குறீங்கன்னு தெரியும். ஆனா எனக்கு என்னோட ரிஷி மட்டும்தான் முக்கியம். ரிஷி மேல நான் காட்டுற அன்பை எக்காரணம் கொண்டும் வேற யார் மேலயும் என்னால காட்ட முடியாது. நான் சொன்னதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் எனக்கு கவலை இல்லை. பட் உங்களுக்கு நான் வாக்கு கொடுத்த மாதிரி லக்ஷ்மியை நான் அக்கறையா பார்த்துக்குவேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இப்பவும் சொல்றேன். அதே மாதிரி உங்களால என் மகன் ரிஷி மேல நான் காட்டுற அன்பை எப்பவும் தடுக்க முடியாது. நானும் ரிஷி மேல பாசமா தான் இருக்கேன். உனக்கு புத்திமதி சொல்றேன். நான் உன்கிட்ட சொன்னது என்ன? லக்ஷ்மி மேலையும் கொஞ்சம் பாசம் வையின்னு சொன்னேன். அவ பண்ணதுக்கு விசுவாசமா இருக்க சொன்னேன். அதை புரிஞ்சுக்கோ. நீங்க சொன்னதை நான் கேட்டுட்டு ரிஷி இங்க வாப்பா. ரிஷி இவ்வளவு நேரம் எங்க போயிட்ட நீ? மாம், லக்ஷ்மி எப்படி இருக்கு? அவளுக்கு ட்ரீட்மெண்ட் நான் நல்லா போயிட்டு இருக்கேன். கொஞ்சம் லக்ஷ்மி எப்படி ப்ரிகாஷன் எடுத்துக்கலாம். நீ நல்லா இருந்தா போதும். மாம் சொல்லுங்க, லக்ஷ்மி எப்படி இருக்கா? அண்ணி உன்னை பத்தி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா நான் லக்ஷ்மியை பத்தி கேட்டுட்டு இருக்கல. மாம் சொல்லுங்க, லக்ஷ்மி எப்படி இருக்கா? லக்ஷ்மியோட உடம்பு எப்படி இருக்கு? அவ இப்போ ஓகே தானே? ரிஷி இப்ப எதுவுமே சொல்ல முடியாது. முதல்ல போட்ட இன்ஜெக்ஷனால எந்த பயனும் இல்லையா? இன்னொரு இன்ஜெக்ஷன் போட போறாங்க. அதனால நல்லது நடந்தா லக்ஷ்மி பொழைச்சுக்குவா. சிஸ்டர், ரிஷி வந்துட்டான். அவன் எங்க போகணும் டாக்டர் சொல்லி இருந்தா. இந்த ரூம்ல வாங்க. ரிஷி வீர் போ ரிஷி, நீயும் போய் செக் பண்ணிக்கோ. போ. ஒன்றும் ஆகாது மாமா, கவலைப்படாதீங்க. ஓகே. யா சாரி, நான் தான் உன்னோட பேச்சை கேட்கவே இல்லை. உன் பேச்சை நான் முன்னாடியே கேட்டிருந்திருக்கணும். ஐம் சாரி. அவ மோந்திரத்தை போட்ட உடனே இவன் போட்டுக்கிட்டான். டாமட், என்னை பத்தி யோசிக்க கூட இல்ல. நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் அவ கூட உறவு வேண்டாம், முடிச்சுக்கோ முடிச்சுக்கோ முடிச்சுக்கோன்னு. ஆனா என் பேச்சை இவன் கேட்டாதானே. ச்சே, இந்த மார்க்கேஷ தோஷத்தை குப்பையில போடணும். எனக்கு இதுல நம்பிக்கையே இல்ல. எல்லாமே என்னோட தப்புதான். நான் தான் லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணி வச்சேன். எல்லாம் என்னோட தப்புதான். ஆனா நல்லதுதான். அவளை கல்யாணம் பண்ணி வச்சது நல்லது ரிஷி. உன்னோட உண்மையான முகம் இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னொரு பொண்ணு உன்னோட லைஃப்ல வந்தா நீ எப்படி பிஹேவ் பண்ணுவான்னு இப்பதானே எனக்கு தெரியுது. இன்னொரு பொண்ணு மேல உனக்கு அக்கறை இருந்தா என் மேல உனக்கு பாசம் வராதுன்னு இப்பதானே தெரியுது. டாமட், ஒரே நேரத்துல ரெண்டு பொண்ணுங்க மேல அக்கறை காட்டுற ஒருத்த மேல நான் எதுக்கு அக்கறையா இருக்கணும்? ஓ நோ நோ, நான் யாருக்கும் நம்பர் 2 இருக்க போறது இல்ல. இன்னொருத்தி பின்னால போயிட்டு என்னால நிக்க முடியாது. நோ வரிஸ் ரிஷி, இப்போ உனக்கு ஒன்றும் இல்லை. ஓகே, அப்ப லக்ஷ்மி வேண்டிக்கோ. இப்போ நமக்கு கடவுளை தவிர வேற வழி இல்லை.
சீக்கிரமா இவங்க கண்ணை திறக்கணும். அப்பதான் நம்ம நம்பிக்கை வைக்க முடியும். எனக்கு எல்லாம் தெரியும் லக்ஷ்மி. நீ எனக்கு எனக்கு என்னன்னு தெரியும். எனக்கும் நீ முக்கியம் தான்.